இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கபிலா, நீ என்ன சொன்ன? நான் செய்யறது நியாயம் இல்லையா? அப்போ நீ செய்யறது மட்டும் எல்லாம் நியாயமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத நீ என்கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கணும். ஆனா நான் வீட்ல இல்லாத டைம் பார்த்து நீ இவங்கள வீட்டை விட்டு அனுப்ப பாத்தியே, அது கரெக்டா? ஒருவேளை உனக்கு ஏன் மேல மரியாதை இருந்திருந்தா நீ அப்படி செஞ்சிருப்பியா? அதனாலதான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன். சித்தி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் கபிலனுக்கு துரோகம் செய்யறேனா? இது நாள் வரைக்கும் நான் அவன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அவன் எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா அவனை விட நான் பல மடங்கு அவன் மேல பாசம் வச்சிருக்கேன். கேளுங்க, இவனை இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏன் எனக்கு இவன் ஒரு தம்பி தான் இருக்கணுமா? இன்னொரு தம்பி இருக்க கூடாதா? அப்படி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா என்ன? ரித்திகா, நான் ஏதோ தப்பா கோவத்துல எல்லாம் முடிவெடுக்கல. நல்லா தெளிவா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம இந்த முடிவை இந்த விஷயத்துக்காக நான் திடீர்னு எடுக்கல. ரொம்ப நாளா இது நான் நினைச்சிட்டு இருந்ததுதான். இன்னைக்குதான் இதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. நான் ஒன்னும் எனக்காக எதையும் பொறுத்துக்கெல்லாம் சொல்லல. நான் யார் அப்படி சொல்றதுக்கு? நீங்க உங்க இஷ்டம் போல இருக்கலாம். இங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அதே மாதிரிதான் இங்க ஏன் கெஸ்ட வீட்டை விட்டு போக சொல்ற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. சிவாவை நான் என்னோட தம்பியா தத்தெடுக்க தான் போறேன். இது என்னோட தனிப்பட்ட முடிவு. இதுல யாருமே தலையிட முடியாது. நாளைக்கு காலையில சிவாவை என் தம்பியா தத்தெடுக்கிறதுக்கான சடங்கு நான் செய்ய தான் போறேன். சார், சொல்லுங்க மேடம். லீகலா இதுக்கு என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க முடிச்சிருங்க. சிவா, மத்த யாரையுமே நான் கேட்க தேவையில்ல. ஆனா நான் உன்னை கேட்டுதானே ஆகணும். உனக்கு இது ஓகே தானே? அக்கா, இந்த வார்த்தைய இவ்வளவு நாளா என் மனசுல இருந்துதான் நான் கூப்பிட்டேன். ஆனா உங்களை இப்படி கூப்பிடுறதுக்கான உரிமை எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இனிமேல் நான் உரிமையோட அக்கான்னு கூப்பிடலாம்ல.